சுதந்திர தினத்தன்று கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி கொடியேற்றிய உடனே புரட்சியை சந்திக்க போகிறாராம். ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து புரட்சி செய்ய போகிறவர் மு.க. ஸ்டாலின். சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு எதிராக பிப்ரவரி மாதம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அன்று திமுகவினர் நடத்திய கலாட்டாவில் ஸ்டாலின் சட்டை கிழிந்ததுதான் மிச்சம். தினம் ஒரு கலாட்டாக்கள் அதிமுகவில் அரங்கேறினாலும் வலுவான எதிர்க்கட்சி தலைவரான ஸ்டாலின் வேடிக்கை மட்டுமே பார்ப்பது கட்சியில் உள்ள மூத்த தலைவர்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. மறுபடியும் நீங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வாருங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று ஸ்டாலினிடம் கூறி வருகின்றனர். ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று எடப்பாடி பழனிசாமி முதல்வராக கொடியேற்றிய பின்னர் சட்டசபையில் மீண்டும் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரலாம் என்று நினைக்கிறாராம் ஸ்டாலின். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் ஆட்சி தப்புமா என்பதே கேள்விக்குறிதான். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.